श्री परमात्मने नमः। ओम श्री परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीता अथ प्रथमोऽध्यायः। अर्जुन विषादयोगः। அத்தியாயம் 1 ஸ்லோகம் 22. யாவதேதான் நிரீக்ஷேகம் யோது காமானவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே யாவதேதான் நிரீக்ஷேகம் யோது காமானவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. அத்தியாயம் 1 ஸ்லோகம் 22. பொருள்: இந்த போரில் யுத்தம் செய்யும் எண்ணத்துடன் நிற்கும் இவர்களை நான் நன்றாக பார்க்க வேண்டும். இந்த போரில் நான் யாருடன் போரிட வேண்டியுள்ளது என்பதை அறிய விரும்புகிறேன். அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் 2 படைகளின் நடுவில் தேரை நிறுத்துமாறு கேட்டதற்கான காரணத்தை இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறான். போர்க்களத்தில் எதிரே நிற்பவர்கள் யார் என்பதை அறிய அவன் விரும்புகிறான். அவர்கள் வெறும் எதிரிகள் அல்ல, உறவினர்கள், ஆசான்கள், நண்பர்கள், பெரியோர்கள் ஆகியோர் என்பதையும் அவன் இன்னும் முழுமையாக உணரவில்லை. அவர்களை நேரில் சென்று பார்த்த பிறகே அவனது மனதில் கருணையும் பாசமும் குழப்பமும் எழுகின்றன. யாருடன் நான் போரிட வேண்டும் என்ற இந்த கேள்வி வெறும் போரை பற்றியது மட்டுமல்ல, அது தர்மத்தின் பெயரில் நாம் எடுக்கும் முடிவுகள் எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நன்கு எடுத்து காட்டுகிறது. அர்ஜுனன் அவசரப்பட்டு அம்பு எய்யவில்லை. முதலில் நிலைமையை புரிந்து கொள்ள முயல்கின்றான். இதுவே ஒரு தலைவனின் சிறந்த பண்பாகும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் வாழ்க்கை பாடம் என்னவென்றால், எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பே அதன் சூழ்நிலையும் அதனால் பாதிக்கப்படுபவர்களையும் அதன் விளைவுகளையும் நன்கு ஆராய வேண்டும். அவசர முடிவுகள் பல நேரங்களில் வருத்தத்தை தரும். சிந்தித்து எடுக்கும் நல்ல முடிவுகள் நன்மையை தரும். இந்த ஸ்லோகம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், சிந்தித்து தெளிவான முடிவுடன் செயல்பட்டால் வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும். மீண்டும் நாளை காலை அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். வணக்கம்.